நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை சோர்வுகள், எது என்னை சூழ்ந்தாலும் உம்மை நோக்கி பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிட, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. எங்கள் முதல் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதித்த நல்ல நாடுக்காக நாம் மறுபடியும் நன்றி இதயத்தோடு கூட ஆண்டவரே நாம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25-26 வசனத்துல ஆண்டவரே வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் ஸ்தனத்துக்குரிய ஆசீர்வாதத்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னுடைய தகப்பனுடைய சுதந்திரமும் ஆசீர்வாதமும் உன்னுடைய உச்சத்தலையின் மேல் இருக்கும் என்று ஆதியாகமம் 49:25-26 சொன்ன வசனத்தின் பிரகாரமாக குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாகவே மாற்ற முடியாது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லுவேன். அன்றைய குடும்பத்திலே உன்னுடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 31 சங்கீதம் 15 வசனத்துல எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்துல, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கிற கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஃபியூச்சரை உங்களுடைய கரண்டில கொடுத்து ஜெபிக்கிறோம். ரத்த குட்டையில வைத்து மறைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய படிப்பிலே உங்களுடைய கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும். பஞ்ச காலத்துல ஈசாக்கு விளைவிலைத்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்ற வசனத்தை நிறைவேற்றுங்க. நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.